அடிக்க வரான் தங்கச்சி, தப்பு தப்பாக பேசுகிறான், கேவலப்படுத்தி பேசுகிறான். அப்பெல்லாம் சொல்லக்கூடாது, அப்படி வார்த்தையில் பேசுகிறான். அண்ணன் பேசுகிறான். அதுக்கப்புறம் அண்ணன் தன்னிச்சா கீழே இறங்கிட்டு, ஏன் மற்றவன் போனால் அவனை பிதிக்கி எடுத்துருவான்னு சொல்லிட்டு அவனை தள்ளிவிட்டு போகிறார். இது என்ன சொல்கிறான்? சீமான் அடித்தாரா? எப்படி அடித்தார்? இதெல்லாம் ரொம்ப இந்த ஊடகம் எனக்கு ரொம்ப கோவப்படுத்துது. உண்மையை காட்டு, சத்தியம் பேசு, இல்லை படக்காட்சி இருக்கா இங்கே பதிவு பண்ணுறேன், அண்ணன் சீமான் அடித்த காட்சியை காட்டு முடியுமா? இல்லை. அதை அதான் சொல்கிறேன், இங்கே சீமானை பேசி பேசி வாழ்கிற ஒரு கூட்டம். சீமான் தான் அவங்களுக்கு தட்ட சோறு. அது கொஞ்சம் உண்மையாக இருப்பா, அவரை வச்சு சாப்பிட்ற, கொஞ்சம் உண்மையாகிறேன். அவ்வளோ பார்க்குறேன் இந்த சமூக வலைதளம்லாம் பார்த்தாக்க, சீமான் அடித்து பிரட்டி விட்டார், மண்டையை உடைச்சி விட்டாருண்ணா. எங்கடா உடைச்சாரு? ஏண்டா அண்ணன் அடித்தவன் தாங்குவான் அவன்? அது லூசு கம்யூனிட்டி. அது இது அவன் அறவே காடுங்க. இதுலேயும் பாருங்கள் நிறைய போதை. அப்போ நாம் என்ன சொல்கிறோம்னா, இப்போ ரங்கநாதன் பேசுனானா? இப்போ ரங்கநாதன் பேசவே இல்லை. யார் பேசுனா? அவன் குடித்த கருணாநிதி உள்ளே இருக்கிறார், அந்த கருணாநிதி பேசுகிறார். 2 வீரன் அவங்க புராணம் தெரியுமா? வீரன். அப்போ 2 வீரன் 3 வீரன் உள்ள போட்டிருப்பான், ரங்கநாதன் போட்டிருப்பான். அப்போ யார் பேசுகிறா? வீரன் கருணாநிதி பேசுகிறார். நம்ம அப்படின்னு அதை அண்ணன் ஓரமாக தள்ளி விட்டு அங்கேருந்து போயிட்டார். ஏன்னா ஒரு பெரிய பண்பு.